மனோஜ, விஜயா நடுஹால்ல வச்சு அடி அடின்னு அடி சதம் சாத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலையும் வராங்க, முத்துவும் வராங்க. பதறி போய் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுங்களா, 7,00,000 தொலைச்சிட்டு நின்றுருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7,00,000? எந்த 7,00,000 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாங்க அந்த ரோகிணி இனிமேல் வந்துட்டு இந்த கடைக்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு வெளியில் பணத்தை கஷ்டப்பட்டு பிரட்டி இவங்ககிட்ட கொடுத்தா அதை கொண்டுட்டு போய் அந்த அவ கொண்டுட்டு வந்து அந்த ஆர்டருக்கு யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதை செட்டில் பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் அவள் அந்த கடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடான்னு சொல்லி சொன்னேன். இவள் வர வேண்டாம்னுலாம் சொல்லிட்டான் போல இருக்கு. ஆனால் அவங்க ஆர்டருக்கு வேண்டான்னு சொல்லி அவன் கேன்சல் பண்ணுறக்காக வாங்கின பணத்தை கொடுக்க சொன்னால் அந்த பணத்தை அங்கே கொடுக்காம வேறு என்ன தெரியுமா அங்கே பண்ணி வச்சிருக்கான், பெரிய மறுபடியும் ஒரு குழியை தோண்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இல்லைப்பா, நான் வந்து பணத்தை வந்து பெருசாக பெருக்கிறதுக்கு தான்ப்பா வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா பண்ணி தொலைஞ்ச நீ அப்படிங்கிற மாதிரி உடனே இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. இங்கே பாரு, நம்ம 1,00,000 கொடுத்தோம்னா நமக்கு அதை 2 மாதத்தில் 2,00,000 பணம் கொடுத்துருவாங்க. அதனால தான் அந்த 7,00,000 கொடுத்தேன். 2 மாதத்தில் நம்மளுக்கு 14 லட்சமாக வந்துடும். அதனால தான் 7,00,000 கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துடலாம், நமக்கு பணம் வந்துடும்ல, நான் வேறு கடனை கட்ட வேண்டியது இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான்டா, அதுக்காக வந்துட்டு ஏன்டா யாரை நம்பிட்டு இப்படி கொடுத்தேன், ஏன்டா எத்தனை நியூஸில் இது மாதிரிலாம் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு நைட்டை சுருட்டிட்டு ஓடிடுறாங்க. இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் உனக்கெல்லாம் புத்தி இருக்காதடா, வாய்க்கு போய் படிச்சுவேன்னு சொல்கிறாங்க, ஏன்டா இவ்வளோ முட்டாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் திட்டுறாங்க. இதை பார்த்துருக்குறான் நம்மளை, ஏன்டா உன்னையெல்லாம் இப்போ என்னடா நீ உண்மையாலுமே உனக்கு மண்டையில் மூளைக்கு இது இருக்குதாடா இல்லையாடா, எப்படா இவ்வளோ தூரம் தத்தியாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் நான் நல்லா தானே சிந்திச்சு தானே செயல்பட்டுருக்கேன், நல்லா அறிவாளித்தனமாக தானே பண்ணியிருக்கேன், ஏன் எல்லாரும் நீ திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, என்ன வேலை பண்ணிட்டு கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் இவனை நம்பி நான் கடன் வாங்கி கொடுத்தா அந்த பணத்தை இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், இப்போ எப்படி பேசிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ தான் அவன் அறிவாளி, அத்தனை டிகிரி முடிச்சிருக்கான்னு வாய்க்கவே சொல்லி கொஞ்சுவியே, அப்புறம் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, இனிமேல் நான் உனக்கு எந்த ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா, அதுவும் மெயினாக வந்து பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா, உனக்கு என்ன பண்ணணுமோ இனிமேல் பண்ணுடா, தயவுசெய்து இனிமேல் வந்துட்டு அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் என்னமோ பண்ணிட்டு போடா, உன்னை நம்பி நான் வந்துட்டு கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இவன் தான் ஒரு வேலைக்கு ஆகவே மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. மனோஜ், ஏற்கனவே அத்தனை பணத்தை கடனுக்கு மேலே கடனை வாங்கி வச்சிருக்கடா, இப்போ கடன் வாங்கின பணத்தையும் கொண்டுட்டு போய் இப்படி கொடுத்துருக்கிறியாடா, ஒழுங்காக போய் திரும்ப வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவும், வாடா எங்கடா கொடுத்த சொல்லு, எந்த கடையில் எந்த இதில் யாரை நம்பி கொண்டு போய் கொடுத்த ஃபினான்ஸில் கொண்டு வந்து வாடா, நம்ம போய் பார்த்துட்டு பணத்தை நீ ₹1 கூட திரும்ப அவங்க எக்ஸ்ட்ராலாம் போட்டு கொடுக்க வேண்டாம், என்னைக்கடா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கொடுத்து 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2-3 ஆயிடுச்சா, ஏன்டா எனக்கு இன்றைக்கி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜயாவும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாடா, போய் 2-3 நாள் தானே ஆயிருக்குது, வா நம்ம போய் அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், ஏன் நம்ம பணத்தை கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்குறக்கு என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, நான் பாண்டில் சைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், 2 மாதத்துக்கு நானும் கேட்கக்கூடாது, அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏன்டா இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, இது வேலைக்கே ஆகாது, நல்ல கம்பெனியாக இருந்தால் எந்த டைமில் நம்ம போய் பணம் வேண்டாம்னு சொல்லி சொன்னாலும் திரும்ப கொடுத்துருவாங்க, ஆனால் இது பார்த்தாவே தெரியுது 420 வேணும், ஒழுங்காக இப்போவே நம்ம போய் பிடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா பணம் பூரா மொத்தமும் போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயா, அப்படி மட்டும் ₹1 போயிடுச்சு, 7,00,000 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் பார்த்துக்கடா, முதல்ல போய் என்னமோ பண்ணுவே, எப்படி பண்ணுவே, எங்கே போய் கெஞ்சுவே, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, 7,00,000 பணத்தோட திரும்ப வர, இல்லைன்னா வீட்டு பக்கமே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக என்ன எதுன்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு இது மாதிரி எங்கள் அண்ணன் வந்துட்டு பணம் கொடுத்துருக்காருல்ல, அந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 1-2 தடவை படித்து பார்த்துட்டு அந்த ஃபார்மில் சைன் வாங்குன்னு சொல்லி சைன் வாங்கினதுக்கப்புறம் தாங்க நாங்கள் இதுக்கு அளவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராசஸே பண்ணுறோம், அவர் எல்லாத்துக்கும் சைன் பண்ணி கொடுத்துட்டாருங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பணத்தை திரும்ப கொடுங்கன்னா அது எப்படிங்க, அது 2 மாதம் வரைக்கும் அந்த பணத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க, மேற்கொண்டு ஏதாவது பணத்தை முன்னாடி வந்துட்டு ஏதாவது போடுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க, டபுள் மடங்கு ஆகிறதுக்கு ஏதாவது பணம் பண்ணுறீங்கன்னா கொடுத்து வாங்கிக்கலாம், அதை தவிர்த்து இப்போ வந்து திரும்பலாம் பணமெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு செம கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், எங்கள் கொடுத்த பணத்தை தாங்க கேட்குறோம், 2 நாளாக வச்சுருக்கீங்களா, அதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் கூட நாங்கள் கேட்கல, கொடுத்த பணத்தை எங்கிட்ட கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வார்த்தை முத்தி போயிடுது. அப்போ முத்துவுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் கைகளை போயிடுது. இதை பார்த்துருக்க மனோஜ், அவங்க தான் 7,00,000 பதில் 14,00,000 கொடுத்துருன்னு சொல்கிறாங்கல்லடா, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆளுக பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, நம்ம பணம் ஃபுல்லாக போயிருண்டா, பணம் போயிடுச்சுன்னா அம்மா உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, பரவாயில்லையே உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை பணத்தை கொடுத்துருங்க சார், வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 1க்கு 10 தடவை யோசிச்சிருக்கணும், வீட்டாளர்கிட்டெல்லாம் கேட்டிருக்கணும், அது உங்களுடைய தப்பு, அதை விட்டுட்டு இப்போ வந்து எங்கிட்ட வந்து பணத்தை கேட்டால் நாங்கள் எப்படி இங்கே பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது, போய் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜரை, கொண்டு போய் கொடுங்க சார், வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நாங்கள் என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் போங்க, ஆனால் கண்டிப்பாக 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, இதெல்லாம் தேவையாடா, நீயே போய் உங்கள் அம்மாட்டே சொல்லி நீயே போய் கேஸ் கொடுறா, என்னம்மா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் விலகிடுறாங்க. அடுத்தா வந்து வீட்டுக்கு போகணுன்னு வந்துட்டு விஜயா
எங்கடா பணம் கொண்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்னாடி லாரியில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பணமெல்லாம் திரும்பலாம் வராது, அவங்களும் ரொம்ப கராராக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனை நம்பி 7 லட்ச ரூபா பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் வீட்டு டாக்குமெண்ட்டை வேறு இப்படி பண்ணி வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு வாய் வார்த்தையை சொல்லிடுறாங்க. இதை கட்டணும் முத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லப்போ அண்ணாமலை என்ன வீட்டு டாக்குமெண்ட் என்ன பண்ணி தொலைஞ்சிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு விஜயாவை அடிக்கிற பாயிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இருப்பா டென்ஷன் ஆகாமல் இருப்பா, என்னென்னு கேட்கலாம் இருப்பா. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு கேட்குறாரு. இல்லை அது வந்து அம்மா சொன்னாங்க, அதுதான். என்னம்மா சொன்னீங்க, என்ன பண்ணீங்க, டாக்குமெண்ட்டை பேங்க்கில் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைடா நான் சைன் பண்ணி இதை வாங்கிட்டேன், வீட்டில் பேங்க்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் இல்லையா, அப்போ அவன் கொண்டு வந்து 14 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்தானே, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு பேங்க்லேருந்து அதை திருப்பிட்டீங்களா, இப்போ எங்கே டாக்குமெண்ட் எங்கே அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு உடனே அண்ணாமலை என் கையெழுத்து இல்லாமல் எப்படா பேங்க்லேருந்து எடுத்தீங்க, யாரா எடுக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் அன்றைக்கே சொன்னேன்லப்பா இது ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கையெழுத்து போடணும் ஒத்த கால் நின்று இருந்தான்ல, கரண்ட் வேறு போயிடுச்சு, மீனா திரும்ப தும்னா நான் கூட அவசகுணமாக இருக்குது வேண்டான்னு சொல்லி சொன்னேன்லப்பா, நீங்கள் மேற்கொண்டு பண்ணி கொடுத்தீங்களா பாருங்கள், அதை வச்சு தான் ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த டாக்குமெண்ட்லாம் இல்லை, நானே வந்து அப்பா மாதிரியே சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாருங்க மனோஜ். இதை பார்த்துட்டு பார்த்தியாப்பா என்ன ஒரு திமிரை நீ படிக்க வச்சதுக்கு அவன் காமிக்கிற நன்றி விசுவாசம் எது மூலமாக காமிக்கிறான்னு பார்த்தீங்கல்ல, உங்கள் கையெழுத்தை அவங்க கையெழுத்தை உங்கள் கையெழுத்து மாதிரி போட்டு என்னென்ன பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தா என்ன நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிடிச்சி அடிக்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே விஜயாவும் தாய் பாசத்தில் அவனை அடிக்காதீங்க எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளில போயிருங்க, இந்த வீட்டு டாக்குமெண்ட்டு வீடு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துகிட்ருக்கோம், இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அந்த சிந்தாமணியை உன்னை சுற்றி வரப்போ உனக்கு அறிவில்லை, உனக்கு கேட்காமையே பணத்தை தூக்கி கொடுக்குறாங்களே உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அப்பா விடுங்கப்பா, மூளை இல்லாதவன் தான்ப்பா இவன் படித்த முட்டாள் தான்ப்பா, எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டான்ப்பா, எவ்வளோ மொத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 45 லட்ச ரூபா கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோட அண்ணாமலை ஏன்டா எப்படா நீ கடன் அடைப்ப, 10க்கு 7 லட்ச ரூபாய் கொண்டுட்டு போய் வேறு சிக்க வச்சிருக்கிற நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்டா, இப்போ சொல்கிறேன் பாரு, இனிமேல் நீ ஷோரூம் பக்கம் தயவு செய்து கால் எடுத்து வச்சிடாத, முத்து தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த கடையை வந்துட்டு சேல் பண்ணுற பாருடா, அதில் வர பணத்தை எடுத்து கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்டு கட்டி வீட்டு டாக்குமெண்ட்டை வெளியில் எடுக்க பாரு, அது வந்துட்டு அந்த ஆளை வந்து நம்பிக்கை இல்லை, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி பேசுகிறான், சில டைம் வந்துட்டு எதுவும் வேண்டாங்க, சில டைம் வந்துட்டு கேரண்டி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு பொழுதுனிக்கு நம்ம வீட்டை சுற்றி வரான், இந்த வீட்டை வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னப்பா சந்தேகம், அதுதான்ப்பா உறுதி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து கடையை விற்று அந்த பணத்தை கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு முதல்ல டாக்குமெண்ட் வாங்கிட்டு வர வழிவை பார்ப்போம், இல்லைன்னா வீடு நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பையன் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவான், அவன் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவான் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து இதுக்கு மேலே எதாவது பேசினேன்னு நல்லா இருக்காது பார்த்துக்கோ, ஒழுங்காக போயிரு, இதோட 2வது தடவை இந்த டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு போய் இப்படி நீ அடமான வைக்கிறது உனக்குலாம் எத்தனை பட்டாலும் புத்தி இராது. முன்னாடி இந்த ரோகிணி வந்துட்டு பார்லர் ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு பண்ணினா அந்த கடைசியில் அது பார்லரும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ 2வது இவன் கேட்டான்ட்டு வீட்டில் இவன் மட்டும்தான் பையனா, மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, இன்னும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையே, புத்தி கட்டத்தனமாக பண்ணிட்டு இருக்கிற நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி தான் உங்கள் அப்பா என் பேரையும் சேர்த்து எழுந்திருந்தாரு, அதுலேயும் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி இப்படி டாக்குமெண்ட் வெளியில் எடுத்து அவங்கள கொண்டு போய் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி